வணக்கம். எந்த பொருள் எடுத்தாலும் 159 ரூபா. இது வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த கடை வந்து போட்டிருக்காங்கங்க. அரியலூர் தான் எங்கள் ஊர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து ரொம்ப நாளாக இருந்தது. நான் போயிருந்தேன். எல்லா திங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பொருள் வந்து 120 ரூபா தாராளமாக நம்ம வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது. இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப வந்து எடுத்துக்கலாம். பேட்ரி ஃபேன் தான், நல்லா இருந்துச்சு. நிறைய திங்ஸ் வந்து இருக்குங்க. வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வந்து நிறைய இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி, நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து 159 தான். இந்த ஸ்பூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட்டு வந்து 159 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பொருள் வந்து பார்த்து இது வந்து நமக்கு எது தேவையோ நம்ம வந்து ஒர்த்தபுளான்னு பார்த்து நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கணும். நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து ஒர்த்தபுளாக தான் இருந்தது. பொருள் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நம்ம தாராளமாக வந்து 159 வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம். குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. இது வந்து முறுக்கு புளிர் அச்சு வந்து பார்த்திங்கன்னா 159 தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒர்த்தபுள்ளுங்க. என்ன தாராளமாக வந்து கொடுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்தது. ரொம்ப லேஸாலாம் இல்லை. இது வந்து ஆல்ரெடி யாரோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கையில் வந்து பிடிச்சிட்டு முறுக்கு புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பெஷல் பூஜை பண்ணுறோன்னா அப்போ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து 159 தான் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பித்தளை செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளக்கு தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட விளக்கு வந்து இருந்தது. ஆத்ம விளக்கு இது வந்து ஒரு பீஸ் வந்து 159 வந்து போட்டிருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எத்தனை மாடல்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து அழகாக இருந்தது. சின்னது பெருசு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சில இது காம்பினேஷன் சேர்த்து போட்டிருந்தாங்க. இது குபேர விளக்கு பிளேட்டோட வந்து 159 போட்டிருந்தாங்க. செட்டாக இருக்கிறதெல்லாம் கவர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணுன்னா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. விளக்கு தாங்க ரொம்ப ரொம்ப அழகழகாக இருந்தது. டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குபேர விளக்கு. இது நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது சின்ன சொம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து இருந்தது. இது வந்து வெயிட்டாகவும் வந்து இருந்துச்சு. இந்த சொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா வெயிட்டாகவே வந்து இருந்துச்சு. சந்தன பிலாலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்ததுங்க. சின்னதாக பார்க்க வந்து க்யூட்டாக இருந்தது. இதில் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளவர் வாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த விளக்கு பாருங்கள். அடியில் வந்து பெல் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைனுமே வந்து நல்லா இருந்தது. இதெல்லாம் க்ளீன் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். டிசைன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க. ஓம் விளக்கு, அதுக்கப்புறம் ஆத்ம விளக்கு, குபேர விளக்கு, குத்து விளக்குலாம் இருந்தது. இது வந்து பஞ்சதீப ஆரத்தி. நம்ம தான் ஸ்பெஷல் பூஜை பண்ணுறோன்னா நம்ம பஞ்சதீப ஆரத்தி காட்டினா ரொம்ப விசேஷம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக வச்சுருந்தாங்க. அதான் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்தது. ரொம்ப வெயிட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு நல்லா இருந்தது.
இதெல்லாம் நம்ம தாராளமாக வாங்கலாங்க. 160க்கு வந்து தாராளமாக நம்ம வாங்கலாம். அதே மாதிரி குங்குமச்சிமிழ் வந்து நிறைய மாடலில் வந்து இருந்துச்சு. ஆனால் நம்ம தான் வந்து பார்த்து வாங்கணும். பொருள் வந்து 160க்கு வந்து தாராளமாக நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு குவாலிட்டியாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, வெயிட்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். இது மாதிரி டார்ச் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. இந்த லைட்டிங்கில் நிறைய வச்சுருந்தாங்க மாடலாக. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. இதில் வந்து வுட்டில் செஞ்சது, ஃபஸ்ட்டு காட்டுறது பித்தளையிலேருந்து செஞ்சதும் வச்சுருந்தாங்க. டூல்ஸ்லாம் செட்டாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்து 160 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து நமக்கு பேசிக்காக தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. பாபா ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அதில் 160 தான். நல்லா ஒர்த்தபிளுங்க, நல்ல ஸ்ட்ராங்கு, நல்ல பெரிய ஃபோட்டோ, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சுவாமி ஃபோட்டோஸு, சீனரிஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. கிளாக்லாம் வந்து 160க்கு வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருந்தது. இந்த மயில் பாருங்க, உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு ஹாலில் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிறோன்னா பார்க்க அழகாகவே இருக்கும். வாஸ்து குதிரை படம்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர்ஸு, காஞ்சர டப்பா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இருந்தது. இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. நம்ம வந்து கீரைலாம் வடிகட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா ட்ரைன் பண்ணி வந்து கொடுக்கும். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து சொல்ல வேணாம், நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிசைன்ஸு, சைஸில் நிறையவே இருந்துச்சு. நம்ம ட்ராவலுக்குலாம் வேணால் நம்ம பெரிய சைஸ் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து 160 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 8 பீஸு, 6 பீஸு, பெருசாக இருக்கிறது 4, ரொம்ப பெருசாக இருக்கிறது 2, அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 160 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏர் டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இது நல்லா பெரிய பாக்ஸாகவே இருந்துச்சுங்க. நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இடத்த வந்து அடைக்காது. செப்பல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செப்பல்ஸ் வந்துருந்தது நான் அன்றைக்கி போயிருந்தப்போ. ஸோ எப்போவுமே இந்த திங்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 சேர்ந்தாப்பில் வந்து 160 தாராளமாக கொடுக்கலாங்க, நல்ல ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த மாதிரி மஸ்ட் பை திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரியான வந்து ட்ரேஸ் நிறைய வச்சுருந்தாங்க, சைஸ் வரைய நிறைய இருந்தது. பில்லோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்ட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சப்போஸ் நம்ம ஸ்டாண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 160க்கு நல்லாவே பெருசாக ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, நிறைய கலர்ஸில் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளுங்க, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு, சாதா பிளாஸ்டிக்கில் நைலான் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து இருந்தது. நமக்கு வந்து இப்போ ரைஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை வத்தல் வடகம்லாம் போடுறோன்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்ண வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 160. ஸோ பாத்திரம் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே. நிறைய கலர்ஸு, நிறைய சைஸு, பெருசு சின்னது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது. குழந்தைங்க உட்கார மாதிரி ஸ்டூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது, பெருசு, மீடியம் சைஸு, அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாம் நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கும் இருந்தது, அதே மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கும் இருந்துச்சு. நம்ம தான் வந்து பார்த்து வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கலாங்க. இல்லை நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு, நைலான் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் வந்து வாங்கலாம், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரஃப் யூஸுக்குலாம் இந்த மாதிரி திங்ஸ் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து முறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் முறை செட்டு வந்து அப்படியே வந்து 160 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் வந்து 160 போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. இரும்பு பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்பு வச்சுருந்தாங்கங்க. இதில் வந்து விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங். 160க்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் வந்து கிடைக்காதுங்க, நான் தாராளமாக வாங்கலாம் இந்த அடுப்புக்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த வானல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறுக்கு செய்கிறதுக்கு வீட்டில் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருந்தது. இந்த கடாய் பாருங்கள், செம்ம வெயிட்டு, தாராளமாக வந்து 160க்கு நம்ம தாராளமாக வந்து வாங்கலாம். இரும்பு ஐட்டம்லாம் தாராளமாக வாங்கலாம். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து சிங்கிள் பீஸ் வந்து பண்ணணுன்னா 2 மீன் கூட வந்து பீஸ் வந்து போட்டு நம்ம தாராளமாக வந்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளாட் பேஸாக இருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாளிப்பு கரண்டியில் நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டி மாடல்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இரும்பு ஐட்டம் எல்லாமே நல்லா வெயிட்டுங்க, நல்லா ஸ்ட்ராங்கு, பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா ஒர்த்தபுள், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க, நல்லா வெயிட்டாகவே இருந்தது. ஸோ இதில் வந்து 160ன்னு போட்டிருந்தாங்க.
ரொம்ப வெயிட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கணும். நமக்கு வந்து அது ஒர்த்தபுளாக நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கிறது தான். இந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாக்கள்லாம் வந்து போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கா? இல்லை வேறு என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இங்கேருந்து 160 வந்து போட்டிருந்தாங்க. சில இடங்களில் நான் பார்த்தேன் 150 140 சொன்னாங்க. ஆனால் இந்தளவு திங்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ ரேட் வந்து டிஃபர் ஆகுது, அது தகுந்த மாதிரி பொருளும் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்தது 160க்கு. ஸோ நம்ம வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தபுளான பொருட்கள் வந்து நிறையாவே இருக்குது. இப்போ இந்த தாம்பாளம் வந்து பார்த்திங்கன்னா 160. நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 இருந்தாலுமே சில திங்ஸ் வந்து எனக்கு ரேட்டு கூடங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் நல்லா இருந்தது. 160 வந்து சொன்னாங்க. ஸோ தாராளமாக வந்து வாங்கலாம். ஆனால் நமக்கு இதை விட சைஸ் வந்து பெருசே வந்து 160 நான் வாங்கியிருக்கேன். இந்த குடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 160 செட் ஆகாது நான் நினைக்கிறேன். ஏன்னா இது சின்ன குடம் தான். இந்த பாக்ஸ்லாம் வந்து கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்க, நல்லா வெயிட்டாகவே வந்து இருந்தது. இந்த டம்ளரில் வந்து செட்டு வந்து அப்படி வந்து 160 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. கரண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வந்து 4 கரண்டி 3 கரண்டி வந்து பார்த்திங்கன்னா 160 அந்த ரேஞ்சில் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய கிண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்தது. இது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்து 160க்கு நம்ம ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்மால் பிளேட்ஸ்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில். நிறைய குழந்தைங்களுக்கான டாய்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி, அது மாதிரி நமக்கு சோஃபாவுக்கான பில்லோஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து 160 வந்து போட்டிருந்தாங்க. ஏதாவது நமக்கு சோஃபாவோட பில்லோஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கடைகள் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு நம்ம கவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டாய்ஸ்லாம் வந்து 160 வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஹேண்ட்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு நிறைய போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேகு, ட்ராவல் பேகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து நிறையாவே இருந்தது. தாராளமாக 160க்கு வந்து வாங்கலாங்க. நம்ம எவ்வளோ காஸ்ட்லியே வாங்க நமக்கு வந்து பிய தான் செய்யும். நமக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா. டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சு, மெட்டீரியலுமே அது நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஹேண்டியாக நம்ம எங்கேயாவது ஒன் டே ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது நமக்கு லைட் வெயிட்டாக லக்கேஜஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அந்த பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனில் வந்து நிறைய வந்து போட்டிருந்தாங்க. இந்த விண்டோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு தாராளமாகவே நம்ம வந்து வாங்கலாம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஃப்ரிட்ஜ் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. டோர் மேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்ரீன் கலரில் வந்து நமக்கு கார்டன்லாம் இந்த மாதிரி டோர் மேட் வந்து போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். என்ட்ரன்ஸில் போடுற மாதிரி நமக்கு வந்து நிறைய மாடலில் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருந்து
இது வந்து 160க்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அதில் செஞ்சதுங்க. உண்மையிலே தாராளமாக கொடுக்கலாம். 160க்கு ஒர்த்தபுள் தான். டோர்மேட் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வாசலில் வந்து இந்த மாதிரி தேங்காய் நாரில் செஞ்ச டோர்மேட் போட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து சூப்பருங்க. இது வந்து ரேட் வந்து கூட நான் பார்த்த இடங்கள்லாம் இது வந்து உண்மையிலே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து நமக்கு வந்து எது ஒர்த்தபுள்ளுங்கிறத பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பொருட்கள் வந்து இருக்கும். சில இதெல்லாம் வந்து ரேட்டு கூட தான், நம்ம வந்து பார்த்து வாங்கணும். ஆனால் நல்லா பொருளோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மாப் ஸ்டிக்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து குழந்தைங்க உட்கார மாதிரி பெரிய சைஸ் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க நிறையா. தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுங்க. சின்ன சைஸ் தான் இருந்துச்சு, ஆம்லேட் போடுற மாதிரி. இந்த கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டுங்க. 160க்கு தாராளமாக வாங்கலாம். அது மாதிரி ஃப்ளாட்டாகவும் தோசைக்கல் இருந்தது, இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி. நம்ம இந்த மாதிரி வாங்கினா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் வந்து போடுறதுக்கு, ரவா தோசை போடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லாவே சூப்பராக இருந்தது. இது 2 பக்கமும் வந்து ஹேண்டில் இருக்கிற மாதிரி டிசைன் வந்து நல்லா இருந்தது. அருவாமனைலாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் வச்சுருந்தாங்க. தேங்காய் திருவுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய மாடல் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய வந்து ஸ்டீல் பிளேட்ஸு, ஸ்டீல் வந்து கடாய் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த கடாயில் வந்து 200 போட்டிருந்தாங்கங்க. நல்லா வெயிட்டாக இருந்ததுனால இது வந்து 200 போட்டிருந்தாங்க. சில திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருந்தது, நம்ம பார்த்து வாங்கணும். இது அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீ ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மல்டி பர்பஸாக வச்சுக்கிற மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. சாப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாப்பருமே இருந்தது. நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு வந்து ஸ்டிக்கர் கயிறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இழுக்கிற மாதிரி அந்த மாடலு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஜக் வந்து உண்மையிலே பார்க்க வந்து கலர் வந்து ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஃபுல்லாகவே இந்த ஹாட் பேக்ஸ் தான் நிறைய இருந்தது. இது வந்து நம்ம பவுச் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இருந்தது. கிளிப்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து 160 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அது குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வாங்கிக்கணும். உண்மையிலே இந்த மாதிரிலாம் தாராளமாக வாங்கலாங்க. நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சாமி அலங்காரம் பண்ண அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஆனால் இது வந்து அடுப்பில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்லி நம்ம பரிமாற அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோரிங் பர்பஸ் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. இவங்க வந்து அடிக்கடி வந்து கடை வந்து போடுவாங்கங்க. திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீர தீர நம்ம நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஓவரால் வியூ வந்து இதுதான். திங்ஸ் வந்து அப்பப்போ தீர தீர நிறைய புது மாடல் நிறைய திங்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சேர்த்து வந்து வாங்கினோம். இது நான் வாங்கினது. நம்ம குட்டி குட்டி டம்ளர், பிளேட்ஸு, குட்டி குட்டி கிண்ணம்லாம் போட்டு வைக்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அதுக்காக வந்து நான் இது வந்து வாங்கினேன். அந்த மாதிரி அந்த கடாய் எல்லாமே செம்ம வெயிட்டுங்க. ஆம்லேட் போட, ஃபிஷ் ஃப்ரை பண்ண, மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்து நல்லா வெயிட், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 கடாய் வந்து வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா மினி ஊத்தாப்பம், பணியாரக்கல் இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி மண்ணிலே வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா வந்து வாங்கினது தான். ஸோ கடாய் எல்லாமே நல்லா வந்து வெயிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஆயில் பாட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கீ பாட் வந்து. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால வாங்கினேன். அது ஆன்லைனில் வந்து ரேட் கூட வந்து போட்டிருந்தாங்க. இது 160க்கு தாராளமாக வந்து வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு தொடர்ந்து வந்து என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.